போற? நீ இல்லாம நான் படுற வேதனை உனக்கு தெரியல. நான் அழுது துடிக்கிறத நீ பாக்கலையா? என் குரல் உனக்கு கேக்குதா? என் செல்லமே, ஏன்டா என்னை விட்டு பிரிஞ்சு போட? உன் நிழல்ல வாழ்ந்துட்டு இருந்த என்ன உன் நினைவால இப்படி நினைச்சு சாகடிக்கிறியே. கடவுளே, என் குழந்தைய என்கிட்ட கொடுத்துடு. என் குழந்தைய கொடுத்துடு. என் குழந்தை இல்லாம நான் எப்படி வாழுவேன்? என் குழந்தை. இன்னும் யாரை தூக்கி கொடுக்கலாம் இப்படி அழுதுட்டு இருக்க? என் குழந்தை எனக்கு வேணும். என் குழந்தை எனக்கு வேணும். என்னடி ஆத்தாடு மகளமா சேர்ந்து பெரிய நாடகமே ஆடி முடிச்சிட்டு பெருசா குழந்தை மேல பாசம் வச்சிருக்கிற மாதிரி அழுது பசப்படியாடி? இல்ல, எனக்கு ஒண்ணுமே தெரியாது. உனக்கு ஒண்ணுமே தெரியாதா? யாருக்கு என்ன தெரியும்னு போலீஸ்காரங்க விசாரிச்சு கண்டுபிடிக்கிற வரைக்கும் நீ இப்படி எதுவுமே தெரியாதுன்னு தானே சொல்லிக்கிட்டு இருப்ப. உனக்கு எதுவும் தெரியாது, உங்க சின்னத்தாக்காரிக்கு ஒண்ணுமே தெரியாது. அப்படின்னா குழந்தை எப்படி காணாம போயிடுச்சு? இல்ல பூதலோகத்துல இருந்து பூதம் இதை வந்து தூக்கிட்டு போயிடுச்சா? சொல்லுடி. நான் உன்னை அடக்கி வச்சிருந்த வரைக்கும் எல்லாம் நல்லபடியா இருந்துச்சு. நீ எப்போ உன் சித்திய கூட்டு வந்து மிரட்டினியோ அப்பவே எல்லாம் தலைகீழா மாறி போயிடுச்சு. இங்க பாருடி, நீ இந்த வீட்டுல காலடி எடுத்து வச்சதுக்கு அப்புறம் 1000 பிரச்சனைனா உங்க சித்தி வந்துட்டு போனதுக்கு அப்புறம் 10,000 பிரச்சனை. நீ இந்த வீட்டுல எது செஞ்சாலும் எப்படி செஞ்சாலும் கேட்கறதுக்கு ஆள் இல்ல. அதனால தாண்டி குழந்தை காணாம போற அளவுக்கு நிலைமை வந்திருக்கு. போலீஸ் விசாரணையில யாரு தப்பு பண்ணாங்கன்னு தெரிஞ்சிடும். என் குழந்தையும் எனக்கு கிடைச்சிருவா. அப்போது என்ன நம்புறீங்களான்னு பாக்கலாம். அடி பாவி, போலீஸ் உங்களை புடிச்சிட்டு போனா என்ன? உங்க 2 பேரும் தூக்கல போட்டாதான் என்ன? என் பேரை போனதுதான். அவன் எனக்கு திரும்ப கிடைக்க மாட்டான்டி. இங்க பாருடி, என் பேரனை தொலைச்சிட்டு இந்த வீட்டுல குத்துக்கல்ல மாதிரி சோத்துக்கு நீ உட்காந்துருக்கத நான் அனுமதிக்க மாட்டேன். உன்னை பார்க்க என் வயிறு பத்துக்கிட்டு எரியுதுடி. போடி வெளியில போடி. போடின்னு சொல்றல. திரும்பவும் இந்த வீட்டுக்குள்ள வரணும்னா குழந்தையோட வா, இல்லாட்டி என் குடும்பத்துல உனக்கு வாக்கரிசி போட்டாச்சும் போடி. சொல்றத கேளுங்க. ஒரு நிமிஷம். இதாங்க காணாம போன உங்க குழந்தை. என் குழந்தை கிடைச்சிடுச்சு. அத்தை, என் பேரனை கொண்டாடி. அத்தை கிடைச்சிட்டா. என் செல்லம் கிடைச்சிட்டா. நீங்க நினைச்ச மாதிரி இவங்களும் என்னோட பாட்டியும் சேர்ந்து குழந்தைய கடத்தி வித்திருந்தா இப்போ உங்களோட பேரன் மறுபடியும் உங்களுக்கு கிடைச்சிருக்க மாட்டான். இனிமேலாவது எந்த விஷயத்தையும் நாம கற்பனை பண்ணிக்கிட்ட மாதிரி தான் நடந்திருக்கும் நம்பாதீங்க. அதை வச்சு யாரையும் தண்டிச்சிடாதீங்க. என் அத்தை நினைக்கிறத விடு. உன் பாட்டி தான் பணத்துக்கு ஆசைப்பட்டு என் குழந்தைய கடத்திட்டு போயிருக்காங்க. இப்ப போலீஸ் விசாரிக்க ஆரம்பிச்ச உடனே வேற வழி இல்லாம குழந்தைய உங்ககிட்ட கொடுத்து அனுப்பிருக்காங்க. பணத்துக்காக பச்சை குழந்தைய கடத்துற அளவுக்கு எங்க பாட்டி ஒண்ணு கல் நெஞ்சக்காரி இல்ல. நீங்க பெருசா நினைக்கிறீங்களே பணம், அது எங்களை பொறுத்த வரைக்கும் தெருவுல கிடக்கிற கல்லு மாதிரி. எங்க பாட்டி நீங்க தப்பா நினைச்சு அவங்க மனசு நோக்கடிச்சிட்டீங்க. பணத்தை எப்ப வேணா சம்பாதிக்கலாம், ஆனா மனுஷனை ஒரு தடவை இழந்தா அது இழந்ததுதான். அது சரி, இவ்வளவு பேசுறியே, இந்த குழந்தை இத்தனை நாள் எங்க இருந்தா? இப்போ உன் கைக்கு எப்படி கிடைச்சா? அத தாராளமா சொல்லலாம். அது உங்களுக்கு புரிய போறதும் இல்ல, நீங்க அதை நம்ப போறதும் இல்ல. அதனால குழந்தை திரும்ப கிடைச்சதுக்காக சந்தோஷப்படுங்க. சரி, முதல்ல ஸ்டேஷனுக்கு வந்து எங்க பாட்டி மேல நீங்க கொடுத்த கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்குங்க. அப்பதான் எங்க குடும்பம் சந்தோஷமா இருக்கும். வாங்க போலாம். என்ன யோசிக்கிறீங்க? உங்களுக்கு உங்க பேரன் கிடைச்சிட்டான்ல, எனக்கு என் பாட்டி வேணும். வாங்க போலாம். அத்தை வாங்க போலாம். வாங்க வாங்க. சார், என்னம்மா அது? நாங்க தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ள நீங்க இன்னொரு குழந்தைய தத்தெடுத்துக்கிட்டீங்களா? இல்ல சார், இது அதே குழந்தைதான். அதே குழந்தைய நீங்க எப்படிமா தத்தெடுக்க முடியும்? சார், இந்த குழந்தை தான் காணாம போன குழந்தை. இப்ப கிடைச்சிருச்சு. எப்படி கிடைச்சது? சார், காணாம போச்சுன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களே இப்ப குழந்தை கிடைச்சிருச்சுன்னு கேஸ வாபஸ் வாங்க வந்திருக்காங்க. விட்டுற வேண்டியதானே சார்? கம்ப்ளைண்ட் கொடுத்தா வாங்கிக்கிறதுக்கும் வாபஸ் கேட்டா கொடுக்கறதுக்கும் நான் என்ன கேனேனா? எனக்கு இப்ப உண்மை தெரிஞ்சாகணும். அட, குழந்தை கிடைச்சிருச்சா? ரொம்ப சந்தோஷம். யோ கான்ஸ்டபிள், அந்த அம்மாவை ரிலீஸ் பண்ணியா? எஸ் சார். மூசா, பாட்டி பாட்டி,
குழந்தைய ஒப்படைச்சிட்டேன். உங்க மேல இருந்த கேஸையும் வாபஸ் வாங்கியாச்சு. வாங்க பாட்டி போலாம். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். குழந்தை யார் எடுத்துட்டு போனாங்க? எப்படி நீ கண்டுபிடிச்ச? அது ஒரு பெரிய கதை பாட்டி. நான் அதை அப்புறமா உங்களுக்கு சொல்றேன் பாட்டி. இந்த பையன் குழந்தை கிடைச்ச விவரத்தை எங்க கிட்ட தான் சொல்லல, போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்லுவான் தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தா அவரும் ஏதோ மந்திரம் போட்ட மாதிரி உங்களை எதுவுமே கேட்காம ரிலீஸ் பண்ணிட்டாரு. அம்மாடி, சில விஷயங்களை ஏன் எப்படின்னு ஆராய்ச்சி பண்ணாம இருக்கிறதா நல்லது. அதே மாதிரி தான் இதுவும். அந்த ஒண்ணு சொல்றேன், குழந்தை எடுத்துட்டு போனது நிச்சயமா நான் இல்ல, அது மட்டும் உண்மை. வாங்க வாங்க எல்லாரும் போலாம். எப்படி 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 அது நடந்தது? அந்த குழந்தையை நாம் தான் கடத்தி கொண்டு வந்தோம் என்பதும், அதை இங்கே தான் மறைத்து வைத்திருக்கிறோம் என்பதும், அதை அமாவாசை நாளில் என் சக்தியை அதிகப்படுத்திக் கொள்ள நமது தெய்வம் சுக்கானுக்கு பலியிடப் போகிறோம் என்பதும் அந்த மூசாவுக்கு எப்படி தெரியும்? குழந்தை இருக்கும் இடத்தை அலாவுதீன் அறிந்துவிடக் கூடாது என்பதற்காக மாயக்கட்டு போட்டோம். மூசாவுக்கு இது தெரிந்திருக்கிறது என்றால் யார் சொன்னார்கள்? இங்கு அலாவுதீனுக்கு உளவு பார்க்கும் 5ஆம் படை கூலி யார்? இல்லை, நம்மில் யாரோ ஒருவன் நம்மை காட்டிக் கொடுக்கும் விளவாளியாகிவிட்டான். அலாவுதீன் ஆசை வார்த்தைக்கு விளையாடவன் யார்? சொல்லுங்கள். என் மணிமகுடம் மண்ணில் விட வேண்டுமென இங்கே தவம் இருப்பவன் யார்? கூட இருந்தே குழி பறிப்பவன் யார்? சொல்லுங்கள். பேசுங்கள். ஏன் மௌனமாக இருக்கிறீர்கள்? பொடியன் மூசா அனைத்தையும் அறிந்து கொண்டு வந்து என் அவையிலேயே எனக்கு எதிராக வாள் எடுத்து என்னை ஜெயித்தது எப்படி? மன்னா, மூசா தங்களை விட அதிகமான சக்தி படைத்தவன் என்பது நாம் எல்லோரும் அறிந்த ஒன்றுதானே. இருந்தாலும் இங்கே இருப்பவன் துணையின்றி அவனால் இதை சாதித்திருக்க முடியாது. அவனுக்கு துணைவானவன் யார் என்பது எனக்கு தெரிய வேண்டும். உங்களிடம் கேட்டு பிரயோஜனம் இல்லை. நான் இதையும் சுக்கானிடமே கேட்டு விடுகிறேன். ஏன் சிரிக்கிறாய்? பின் என்ன மன்னா, தொட்டதற்கெல்லாம் நம் சுக்கானிடம் போய் போய் கேட்டு கேட்டு நம் குலதெய்வத்தை ஜோசியம் சொல்லும் கிளியின் தரத்திற்கு இறக்கிவிட்டோம். அரசே, நமக்கு அறிவு என்று ஒன்று இருப்பதையே வெகு நாட்களாகவே நாம் மறந்துவிட்டோம். மன்னா, இவர் உங்களையும் சேர்த்து அறிவில்லாதவர் என்று சொல்லுகிறார். அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கில்லை மன்னா. இவர்கள் மாற்றி சொல்லி என்னை தண்டிக்க உங்களை தூண்டுகிறார்கள் மன்னா. அவர் தூண்டுவதற்கட்டும், நீ சொல்ல வந்ததை சொல். மன்னா, மூசாவுக்கு நம் திட்டங்கள் எப்படி தெரியும் என்று நீங்கள் கோபப்படுகிறீர்கள். அதற்கு பதில் சொல்லுகிறேன். மன்னா, குழந்தையை சுக்கான் முன்னால் தொட்டிலில் போட்டு குழந்தை இங்கே இருப்பது அலாவுதீனுக்கு தெரியக்கூடாது என்பதற்காக மாயக்கட்டு போட்டீர்கள் அல்லவா? அலாவுதீனுக்கு தெரியக்கூடாது என்று மாயக்கட்டு போட்டேன். ஆனால் இங்கு வந்தது யார்? மூசா. அலாவுதீனுக்கு சொன்னது மூசாவுக்கு பொருந்தாதல்லவா? ஆமாம், பொருந்தாது. அப்படியானால் மூசா இங்கு வந்ததில் ஆச்சரியப்படுவதற்கில்லையே. மன்னா, என்ன யோசனை? குழந்தை இருக்கும் இடம் அலாவுதீன் தானே அறியக்கூடாது? மூசா அறிந்ததில் ஆச்சரியம் இல்லையே. உண்மைதான். எனக்கு இப்போது விளங்கிவிட்டது. என் தவறு எனக்கு புரிந்துவிட்டது. அவசரத்தில் நான் தவறு செய்து விட்டேன். வார்த்தைகளை தெளிவாக பிரயோகிக்க தெரியவில்லை. இது புரியாமல் உங்கள் எல்லோரையும் நான் சந்தேகப்பட்டு விட்டேனே. இங்கு மன்னனே மதிகட்டவனாகி போய்விட்டேன். வேதனை, வேதனை, மன்னா, வேதனை. மன்னா, 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 மன்னா.
எதுக்கு இப்ப உள்ள வரா? பேத்தி மேல இருக்கிற பாசத்தை ஒரு டம்ளர் பாலை கொடுத்து காட்ட போறாளாக்கும். குரல் வழிய கடிக்கலாமா இல்ல வேற ஏதாவது செய்யலாமா? உள்ள வரட்டும், பாத்துக்கிறேன். என்ன பாட்டி அங்கேயே நின்னுட்டீங்க? ஒண்ணும் இல்லம்மா, உனக்கு உடம்பு சரியில்லை, ஸ்கூலுக்கு போகல, காலையில இருந்து ஒண்ணுமே சாப்பிடலன்னு உங்க அம்மா சொன்னா. நீ என்னடான்னா பொம்மைய வச்சுக்கிட்டு ஜாலியா விளையாண்டுகிட்டு இருக்க. கிழவிக்கு லொள்ளு பாரு, இருடி வச்சுக்கிறேன். இந்தா. என்னடி நான் பாட்டுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன், யோசனை பண்ணிக்கிட்டே இருக்க? ஒன்னதான் இந்தா பாலக்குடி. இல்ல பாட்டி, எனக்கு வேணாம். நீங்களே குடிச்சிட்டு வாந்தி எடுங்க. என்னது, நானே குடிச்சிட்டு வாந்தி எடுக்கிறதா? ஏய், என்ன சொல்ற? இல்ல பாட்டி, நான் குடிச்சா வாந்தி வந்துருமேங்கிறதுக்காக தான் தெரியாம சொல்லிட்டேன். பாத்தியா பாத்தியா, பசினால உனக்கு நாக்கு எப்படி எல்லாம் வளருதுன்னு. முதல்ல பாலக்குடி, எல்லாம் சரியா போயிடும். இல்ல பாட்டி, எனக்கு வாந்தி வரும். பாட்டி சொன்னா கேப்பி இல்ல? நல்ல பொண்ணாச்சே நீ, செல்ல பொண்ணாச்சே, குடிச்சிரு. வாங்கிக்கம்மா. போதும் பாட்டி. என்னம்மா நீ பாலை அப்படியே வச்சிருக்க, போதுங்கிற? குடிமா. இல்ல பாட்டி, வாமிட் வர மாதிரி இருக்கு. இந்தாங்க போதும். நல்ல பொண்ணு இல்ல, கொஞ்சம் தானே இருக்கு, குடிச்சிரு. வேண்டாம் பாட்டி. ஆமா ஆமாண்ணா, உனக்கு ரொம்ப பிடிவாதம் வந்துருது. சரி சரி குடு. சரி சரி, இந்த அளவுக்காவது குடிச்சியே, ரொம்ப சந்தோஷம். படுத்து ரெஸ்ட். எனக்கு ரொம்ப பிடிவாதம் வந்துருது. சரி சரி குடு. சரி சரி, இந்த அளவுக்காவது குடிச்சியே, ரொம்ப சந்தோஷம். படுத்து ரெஸ்ட் எடு. என்ன கௌரி, அம்மாடி, கௌரி, அம்மா, ஐயோ, என்னம்மா உனக்கு என்னாச்சு? அம்மா, ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? வேணாம் வேணாம்னு சொன்னியே, நான் தானே உனக்கு கொடுத்தேன். ஐயோ கௌரி, எனக்கு ஒண்ணும் புரியலையே, கையும் ஓடல, காலும் ஓடலையே. கடவுளே, என் குழந்தையை காப்பாத்து. கோதண்டா, கனகே, ஏமா எல்லாம் எங்க இருக்கீங்க? வாங்க. நம்ம கௌரி ரத்த ரத்தமா வாந்தி எடுக்கிறாளே. ஐயோ கடவுளே, குழந்தையை காப்பாத்து. ஐயோ போதண்டா, கனகு, வாங்க சீக்கிரம். என்னம்மா? குழந்தைய பாருங்க, வாங்க. என்னம்மா என்னாச்சு? ஏன் கௌரி ரூம்ல இருந்து இந்த கத்து கத்துற? கத்தாம என்னடா பண்ண சொல்ற? கீழே பார்த்தா ரத்த ரத்தமா வாந்தி எடுத்திருக்கா. அத்தை, உங்களுக்கு என்ன ஆச்சு? பாலை போய் ரத்த ரத்தம் கத்திட்டு இருக்கீங்க. அதையே தாண்டி நானும் கேக்குறேன். ரத்த ரத்தமா வாந்தி எடுத்து வச்சிருக்கா, அத போய் பாலுன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஐயோ அம்மா, உனக்கு இப்ப என்னம்மா குழப்பம்? அது பாலுமா, அதையேமா ரத்தம் சொல்றேன்? டேய் கோதண்டா, நல்லா பாருடா. உன் பொண்டாட்டி சொல்றாங்கிறதுக்காக நீ கூட ரத்தத்தை போய் பாலுங்கிற. ஐயோ, இதுல கூடவா பொண்டாட்டி பேச்ச கேட்டுக்கிட்டு ஆடுறது? அம்மா, இதுல ஆடுறதுக்கு என்னமா இருக்கு? என்ன நீ பேசிட்டு இருக்க? இவங்க என்ன பேசுறாங்க இங்க? அத்தை, உங்களுக்கு என்ன கிறுக்கா பிடிச்சிருக்கு? பாலை போய் ரத்த ரத்தம் சொல்லிட்டு இருக்கீங்க. ஐயோ இல்ல, இது ரத்தம் தான். போதும், பேசாதீங்க. தயவு செஞ்சு இங்க போயிடுங்க. என் குழந்தை பத்தி யாராவது தப்பா பேசினா கேட்க முடியல. தயவு செஞ்சு இங்க போயிடுங்க. அது வந்து கணக்கு. வேண்டாம்மா, போயிடுங்க. போயிடுங்க சொல்றேன். போயிடுங்க. பாக்குறேன். போடாங்க, போங்க, வெளியில போங்க.